கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், என்னை பார்த்துக்க யாரு இருக்கா, இந்த காலகட்டத்தில் அப்படிதான் சொல்றோம். என்னுடைய மகன் இருக்கான், என் மகன் இருக்கா அப்படி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா என்னுடைய அக்கா இருக்கா, என் தங்கச்சி இருக்கா, என் அண்ணன் இருக்கா, அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்படித்தானே? ஆகவே இதெல்லாம் நம்ம மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை. மனுஷனை மேம்படுத்துகிறோம். மனுஷன் என்னை காப்பாற்றுவான், மனுஷன் என்னை காப்பாற்றுவான், அதுல பிள்ளைங்க என்னை காப்பாற்று. சமீபத்தில் ஒரு காரியம் நடந்தது. தன் சொந்த அண்ணனையே சாக போற சொல்ல ஐஸ் பாக்ஸ் வச்சுட்டு 2 நாளா இருந்து வச்சிருக்காரு. அப்ப என்ன ஆகும்? 2 நாளா அந்த 108 ஆம்புலன்ஸ் ஆள் வந்து பார்க்கும் போது அவர் சாகவே இல்லை. 2 அப்போ அவர் சீக்கிரம், ஏராளமான சொத்து இருக்கு, அவர் சீக்கிரம் சாகட்டும் சொல்லிட்டு அந்த எண்ணத்தினால அதை செய்திருக்கிறார்கள். ஆனா அவர் சாகாம ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்ச நாள் இருந்தா மரித்து போனார். ஆகவே மனுஷனுடைய சிந்தை கொள்ளுகிறதுக்கு உதவி செய்வது கிடையாது. மனுஷனுடைய சிந்தை கொள்ளுகிறதுக்கும் உயிரை வாங்குகிறதுக்கும் இப்படிப்பட்ட சிந்தையா இருக்கிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், மனுஷனை நம்புகிறவன் யாரா? சபிக்கப்பட்டவன். மனுஷன் தன் புயபலம், மனுஷனை தன் புயபலம் என்பது மனுஷன் மேல் சாய்ந்து கொள்ளுகிறது, மனுஷனுடைய சூழலை புரிஞ்சு கொள்ளுகிறதா அர்த்தம். அந்த இறுதியில் உள்ளவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மனுஷனை நம்புவதை தவறு. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்கிறது எனக்கு நலம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லப்படுது சொல்லுங்க பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை இருப்பதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல். அப்போ மனுஷனை நம்புவதால் நம்ம மோசம் போகிறோம். அதுதான் உண்மை. மனுஷனை நம்பி நம்ம எல்லாம் இழந்து போகிறோம். மனுஷனை நம்பி நம்ம எல்லாம் இழந்து போகிறோம். நீங்க பார்க்கும்போது மனுஷனை நம்புவதனால என்ன என்ன நன்மை நமக்கு வருகிறது, அல்லது கர்த்தரை நம்புறதுனால என்ன நன்மை வருது பார்க்கும்போது, மனுஷனை நம்புகிறதுனால என்னெல்லாம் கிடைக்கிறது பாருங்களேன். வாசிக்கலாம். அவன் அந்த வேளையில் கரணையான போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலே குடி இல்லாத உயர்நிலத்திலே தங்குவான். எப்படி சொல்லப்பட்டு பார்க்கும்போது, அவாந்தர வழியிலே கரையிலை போய் அதை கருகி போய் விளைச்சலே இல்லாத செடியால் பாருங்க. மனுஷனை நம்புறதுனால என்ன இருக்கு? சில வேளையில நம்ம ஏதாவது வேலை ஸ்தாபனத்துல நமக்கு நம்முடைய மேல் அதிகாரி ஏதாவது உதவி செய்துட்டா, நான் இவரைதான்ப்பா நம்பி இருக்கேன், என் முதலாளியை நம்பி இருக்கிறேன், என்னுடைய மேனேஜர் நம்பி இருக்கிறேன், ஏன் நம்ம சொல்றோம்னா அவர் நமக்கு உதவி செய்துட்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், அவர் உதவி செய்கிறதுக்கு என் தேவன் அவருக்கு ஏவறதுனால எனக்கு உதவி செய்கிறார்கள் அதை விசுவாசிக்கணும். எல்லாம் என்ன பண்ண முடியாது. அவர் கடவுளே கிடையாது. ஏன்னா மனுஷன் கடவுளே கிடையாது. மனுஷனை ஏவுதல் உண்டாக்கி நல்லதை செய்கிறது தேவன் தான் அவர் என்ன பண்ணாரு, வழி நடத்துறாரு. அப்ப நம்ம மனுஷனை முன்னே நம்புகிறோம், மனுஷனே எல்லாம் பாடத்தை போட்டுறோம். ஏன்னா அவர் தான் செய்வார், எனக்கு அவர் தான் உதவி செய்வார் அப்படிங்கிறதே கிடையாது. நம் மனுஷனை நம்பவர்களுடைய காரியம், மனுஷனை நம்பி மோசம் போனவங்களுடைய காரியம் தான் இது. மனுஷனை நம்பி செயல்பட்டவருடைய காரியம் தான் இது. அந்த வழியில இருப்பான், கரணை செடியை போய் இருப்பான், நன்மை வருகிறது காணாமல் வனாந்தரத்திலே வறட்சியான இடங்களிலே குடியே இல்லாத ஓரிடத்திலே தங்குவான். அப்ப எப்படி வாழ முடியாத இடத்துல வனாந்தரம் வறட்சி இடத்துல எப்படி இருக்கும் சொல்லுங்க பாருங்க. காடா இருக்கும். சில காடுல மரச்செடி இருக்கும். இங்க சொல்லப்படுறது வனாந்தரத்துல வறட்சியான இடம்னா அப்படின்னா தண்ணி இருக்காது, தண்ணி இருக்காது, மரச்செடி இருக்காது, ஒரு நிலமா இருக்கும், நிலப்பரப்பா இருக்கும். அதுதான் வறட்சியான நிலம். ஒன்னும் விளையாது, அது ஒண்ணு போட்டாலும் எதுவும் விளையாத ஒரு இடமா இருக்கும். எப்படி உதாரணத்துக்கு பாருங்கன்னா பாலைவனம் போல இருக்கும் பாருங்க.
பல இடத்துல ஏதாவது இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. அது ஒட்டகத்துல போகும்போது பார்க்கும்போது தண்ணி எடுத்துதான் போகணும் ஒட்டகத்து பாரு, இல்லைன்னா அது தண்ணி கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலப்போல் இருக்கும். நன்மை வருவதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியாளர்களே குடி இல்லாத உவர் நிலத்திலே தங்குவான். யார் நம்புறவங்க? மனுஷனை நம்புறவங்க, மனுஷிய நம்புறவங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மனுஷிய நம்புறவங்களுக்கு தான், மனுஷனை நம்புறவங்களுக்கு தான் இது நடக்கிறது. வறட்சியான நிலம், ஒவ்வொரு இடத்திலே குடி இல்லாத இடத்திலே தங்கி இருப்பார்கள். இப்ப என்ன பண்றோம்? மேன்மையை நம் மனுஷனுக்கு கொடுக்க கூடாது. மேன்மை மனுஷனுக்கு கொடுக்கிறோம், மனுஷனுக்கு கொடுக்கிறோம். எப்படின்னு அவங்க செய்வாங்க, எல்லா நன்மைகளை செய்வாங்கப்பா. பிள்ளைகளை இப்ப நம்புறோம், நிச்சயமா பிள்ளைகள் நம்புறோம். என்ன பண்ணுவாங்க? நம்ம நன்மை செய்வாங்க. பிள்ளைகளை நம்ப முடியாது இப்ப இருக்க காலகட்டத்தில். அப்படிதான் போகுது. அப்படித்தானே? ஒரு அம்மா 2 பேரும் சொத்தை பிரிச்சுட்டாங்க, பிள்ளைங்க 2 பேரும். அந்த அம்மா சொத்தை பிரிச்சுட்டு அந்த பாகம் பிரிச்ச பொண்ணு ஒண்ணு சொத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பொண்ணு இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் உதாரணம் தான், பிள்ளையாருக்கும் பொண்ணாரிடம். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அந்த அப்பா இருக்காரு, அம்மா இல்ல, அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் எப்படி வெளியே போடுறாரு ஆளு வச்சு. ஏன்னா இந்த பாதை எனக்கு வந்துடுச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த பாதை எனக்கு வந்துருச்சு, அதனால இவரை தூக்கி வெளியே போடுங்க, அந்த நான் வாடகை விட்டுறோம், நான் போகணும்னு சொல்றாங்க. இது எப்படி பண்ணுங்க இருக்கு? மனுஷ புத்தி, மனுஷ சிந்தை, மனுஷ எண்ணம், மனுஷனை கொள்றது அனுப்புறான், மனுஷன் செய்வான். ஆனா தேவனோ அவரை நோக்கி பார்க்கிறவங்க ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். மனுஷனுடைய காலம் எப்படி இருப்பாங்க? வறட்சியான இடத்துல, குடியில்லாத இருக்கிற இடத்துல தங்குவா. மனுஷனை நம்பி போறவர்களுக்கு இப்படி. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நம்பிக்கை வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவதி அப்படின்னும் போது அதுக்குள்ள ஒரு கருத்து அடங்கி இருக்கிறது. எப்படின்னா, ஆசீர்வாதம் சொல்றது போல இவங்க ஆசீர்வாதமானவங்க எப்படி சொல்லுவோம்? சிலர் கைலாசி எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிதான். அது மாதிரி பாக்கியவான் யாரும் சொல்லுவோம்? ஒண்ணுமே அவங்களால முடியாத போய் எதுவுமே செயல்படுத்த முடியாத போய் நம்ம பாக்கியவான் சொல்லுமா? சொல்லவே மாட்டோம். நல்ல ஒரு பயங்கர பவர்ஃபுல்லா அவங்களால நிறைய காரியங்கள் நடத்த முடியும், தேவனால எல்லாம் சேர்ந்து செய்ய முடியும். பார்த்து பாக்கியவாதி, ஆசீர்வாதமானவங்க. இது ஒரு அர்த்தம் மாதிரி பாக்கியவாதிதான் சொல்லுவோம், ஆசீர்வாதமான உதாரணம். அத மாதிரி ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் சொந்த நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவானா, பாக்கியவதியா இருப்பாங்க, பாக்கியவானா இருப்பாங்க. கர்த்தருக்கு இந்த மனுஷன் மேல் நம்பிக்கை உள்ளவங்க தான் எப்படி இருப்பாங்க? அந்த வெளியில இருப்பாங்க, குடியில்லாத இடத்துல இருப்பாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர் பாக்கியவான்களா இருப்பாங்க. அடுத்தது 8 வாசிக்கும் போது அவங்க எங்க இருப்பாங்கன்னா, தண்ணீராண்டல் நாட்டப்பட்ட கால்வாய் ஓரம் விடுகிற காணாமல் இருக்கிறதோ பாருங்க. நான் சொன்னது போல கர்த்தர் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு என்ன நடக்குதுன்றது பாருங்க. அவன் தண்ணீராண்ட நாட்டப்பட்டதும், தண்ணீராண்ட நாட்டப்பட்டது, தண்ணீரே இல்லாவிட்டாலும் தண்ணீராண்ட நாட்டப்பட்டது போல். நல்ல கவனிங்க. அது எப்படி கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? தண்ணீர் இல்லைன்னா எப்படி செடி வளரும்? அதுதான் கர்த்தர். உன்னை ஆசீர்வதிக்காதபடி என் கை குறுக்கி போகவே இல்லைன்னு சொல்றாரு. ஆசீர்வதிக்கிறது இஸ்ரவேல் பார்த்து சொல்றாரு, ஆசீர்வதிக்கிறது எனக்கு பிரியம். ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்துல சின்ன சின்ன நதியை இணைத்து, அந்த தேசத்துல சின்ன நதியெல்லாம் இணைத்து விவசாயம் பண்ணி நீங்க செழிப்பா இருக்குது இஸ்ரவேல் தேசம். கர்த்தர் அப்பவுமே நான் சொன்னாரு,
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம்னாரு. இன்ன வரைக்கும் நான் இல்ல, குறையவே இல்லை. ஏன்னா யார் நம்புறாங்க? அது யாருடைய தேசம்? கர்த்தருடைய தேசம். வாக்கு கொடுத்தார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். இஸ்ரவேலே என் மூத்த குமாரே சொன்னார் பாருங்க. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க இன்னைக்கும் செழிப்பா இருக்காங்க, இன்னைக்கும் செழிப்புல ஓடுது. அதானே கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லைன்னா அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் பார்க்கும்போது வேற. அங்க என்னன்னா சின்ன சின்ன நதிகளும் அதை இணைத்து அதை என்ன பண்ணாங்க, விவசாயம் செய்து செழிப்பாய் உண்டாக்கி இருக்கிறார்கள். அதனால கர்த்தர் அப்பவுமே அவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் திரும்ப வாங்கவே மாட்டார். எப்படின்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் சொன்னாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிச்சார், இன்னவரையும் ஆசீர்வதிக்கிறார். இங்கே அவன் தண்ணீராக நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக வேறு விடுகிற உஷ்ணம் வருகிறதை காணாமலும், தண்ணீராக நாட்டப்பட்ட மரத்தை போல் பாருங்க, தண்ணீராக நாட்டப்பட்ட வேர், தண்ணீரே இல்லாவிட்டாலும் அங்க நாட்டப்பட்ட வேர் அது என்ன ஆகுமா, உஷ்ணம் வருகிற சூடு வருகிறதை காணாமல். இந்த நான் சொல்றதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. ஆறு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ வறட்சி, உவர் நிலம், தங்க முடியாத குடியில்லாத நிலம், அந்தரவெளி, கருகி போன செடிகள், இதெல்லாம் ஆறுல இருக்கு. ஏழுல கர்த்தரை நம்பிட்டா எல்லாமே வந்துச்சு. நம்ம எப்பவுமே நான் சொல்றது போலுங்க, என்கிட்ட ஒரு பெரிய மேன்மை இல்லை, என்கிட்ட ஒரு பெரிய என் கிரிய ஒன்றும் கிடையாது, நான் செய்தது எதுவும் நன்மை இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம கிட்ட நன்மை இல்லை. நம்ம என்னைக்காவது நன்மை செய்திருக்குமா? நம்ம நன்மை இல்லை. கடவுளுக்கு முன்பாக நான் பரிசுத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பாவத்தில் கர்ப்பம் தெரிஞ்சுக்கூட இருந்தோம், சரிதானே? ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மை கொடுத்திருக்கார், ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கார். எப்படின்னா அவர் நம்ம என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார், நம்ம பாவங்களை மன்னிச்சு நம்ம அக்கிரம அநியாயங்கள் பண்ணாரு. என்னால இருந்தபடினாலே அவருடைய கிருபை நம்ம மேல் உள்ளதுனால நம்ம என்ன இருக்கோம், இன்னைக்கு ஜீவனோடும் செழிப்போடும் ஆசீர்வாதத்தோடும் இருக்கிறோம். பாருங்க, இங்க சொல்லப்பட்ட தண்ணீர் நாட்டப்பட்ட உஷ்ணம் வருகிறது, சூடு வருகிறது காணாமலும், இலை பச்சையா இருக்கிறது போல இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சி வருஷத்திலும் வருத்தம் என்று தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சொல்லப்படுறது, மழையே இல்லாவிட்டாலும் வருஷம் வருஷம் மழை வரும், அந்த மழையே இல்லாவிட்டாலும் என்ன கனி கொடுக்கிறவராய் இருப்பாங்க. அது எப்படி உண்டாகும்? எதனால? கர்த்தராலே உண்டாகும், கடவுளாலே கொடுக்கப்படுகிற மேன்மை. எப்பவுமே புரிஞ்சு கொள்ளணும், மனுஷனை முக்கியப்படுத்தக்கூடாது. எந்த இடத்துல பேசும்போது நம் கடவுளை மகிமைப்படுத்தி பேசணும். என்னை உருவாக்கினவர் யாரு? ரட்சகர். எனக்கு நல்லா சொல்லணும், என்னை எப்படி நான் பாவத்துல இருந்து எப்படி நான் விடுவிக்க முடியும்? அவர் ரத்தம் சிந்தாம நான் என்ன பண்ண முடியாது, மீட்கப்படவே முடியாது. எப்படி? எந்த மனுஷனும் பாவம் பண்ணிக்கிற அதிகாரம் உண்டு? யாருக்குமே கிடையாது, இயேசு ராஜாவை தவிர. அவர் பாவத்தை மன்னித்து நம்ம அக்கிரமம் எண்ணாம, நம்முடைய பாவங்கள்லாம் மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டதுனால ஜீவனோடும் சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கு. அப்போ மனுஷனை நோக்கி நம்ம பார்த்தோம்னா அவன் சிந்தைகளும் அவன் எண்ணங்களும் அவருடைய செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி. அதுதான் சங்கீதத்தில் சொன்னது பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாம, பாவியுடைய இடத்துல உட்காராம, பாருங்க பாவியும் துன்மார்க்கர் சங்கீதக்காரர்கள் நினைவூட்டார். அப்போ இப்படிப்பட்ட ஆளுங்களோடு இல்லாத கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலுமாய் தானிக்கிற ஒரு பதவியோ சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் நடவாமல் இல்லாமலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும். இதுதான் அப்படி ஏன் சொல்லப்பட்டது? இங்க என்ன சொல்றார்? மனுஷன் நம்பிக்கை வைத்து தன் பிரபலமாக்கி கொண்டா அவன் வந்து எப்படிப்பட்டதா இருக்குது? சபிக்கப்பட்டவன். அவனோட சேர்ந்தா அவனோட நோக்கத்துக்கு அவனோட சித்தத்துக்கு நம்ம இடம் கொடுத்து போனோம்னா
வறட்சியான இடம், கருங்கி போனது, ஊர்களோ குடியிருக்க முடியாது. 7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான் பாக்கியவதியா இருப்பீங்க. நம்ம எப்போ ஒரு பெண் கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுலன்னா மலடின்னு சொல்லிடும், அப்படிதானே? வாய் கூசாம சொல்லிடுவோம் பாருங்க. ஆனா அதே பிள்ளை பெற்றுடா, ஐயோ நீ பாக்கியவதிப்பா, நீ பாக்கியவதி அப்படிலாம் நம்ம புகழ்வோம். ஆண்டவர் அப்படிதான் நம்மள செல்லமா சொல்றாரு. கர்த்தரை நம்பிக்கை வைக்கிறவங்க யாரா? மனுஷன் பாக்கியவான் பாக்கியவதியா நம்மளை வச்சிருக்கிறாரா? அது மாத்திரம் கிடையாது, தண்ணீராக நாட்டப்பட்ட கால்வாய் ஓரமா இருக்கிற வேறு வீடுகள் வேறு வீடுகள் மரத்தை போல வச்சுக்கோ, உஷ்ணம் வருகிறது காணாமலும் இலை பச்சா இருக்கிறதும் பாருங்க, மழையே இல்லாவிட்டாலும் தவறாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அது எதனால உண்டாங்கன்னா, நீ முதல்ல கர்த்தரை விசுவாசித்து மனுஷன் மேல நம்பிக்கையாகாதபடி, மனுஷனை சார்ந்து வாழாதபடி, மனுஷனோட நோக்கத்துக்கு, மனுஷனுடைய சித்தத்துக்கு, மனுஷனுடைய காரியங்களுக்கு சார்ந்து வாழாத கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள் இந்த நன்மை வருது. நம்ம மனுஷனை சார்ந்து போனோம்னா சபிக்கப்பட்டவர்களாய் சபிக்கப்பட்டவர்களாய் ஒன்றத்துக்கு உதவாதவர்களாய் இப்ப என்ன பண்ணிடுறோம்? விழுந்து போய்க்கிறோம். சில இடத்துல போய் பார்க்கும்போது யாராவது ஜபத்துக்கு போன, சர்ச்சுக்கு ஏன் போற, நீ ஏன் சர்ச்சுக்கு போற, அங்க போனா எல்லாம் வந்துருமா? நிச்சயம் வரும். ஏன்னா நான் என்ன பண்றேன், என் தேவன் உண்மை விழுகிற விசுவாசிக்கிறேன். அவன் விசுவாசிகள் நடக்கும். வியாதி உள்ளவருக்கு சபையில கொண்டு வந்து ஜெபம் பண்றாங்க, சுகமாகிறது. டாக்டராக கூடாதது நம் தேவனாலே கூடும். எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சொன்னார் பாருங்க, தண்ணீரான நட்டவர் கனி கொடுக்கிறதா, கனி கொடுக்கிறது எங்கிறது பாருங்க. முதல்ல தண்ணீரான நட்டப்பட்ட வேறு முளைச்சாதான், பச்சை இலைகள் வந்தாதான் கனி கொடுக்க முடியும். கவனிக்கணும். ஒரு மரம் வைக்கிறோம், எடுத்த உடனே கனி கொடுக்குறாங்க, அப்படித்தானே? முதல்ல வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஆகும், சூடு வராது, தண்ணி போயிற சில்ல தண்ணி போய் இறங்கின உடனே வேறு முளைக்கும், மரமாகும், பச்சை இலைகள் வரும், அப்புறம் கனி கொடுக்கும். இது யாருக்கு சொன்னாருன்னா நமக்கு தான் சொன்னார். நீ என்ன நம்பினா யார் சொன்னார்? கர்த்தரை நம்பும் போது இதெல்லாம் வாய்க்கப்படுவேன்னு சொல்றதை தவிர, அவரை நம்பும் போது சாபமோ நோயோ வியாதியோ கிடையாது. நமக்கு சங்கத்துல பலவீன வந்துடும். டாக்டர் சொல்லுவாங்க, ஆராய்ச்சி பண்ண எல்லாம் பண்ணுவாங்க. என்ன சொன்ன போது டாக்டரால முடியாது அப்படின்னா, அப்ப யாரால முடியும்? டாக்டர் சொல்லுவாரு, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம் முடியல, ஆனா நீங்க யார்கிட்ட போகணும்னு சொல்றாரு, கடைசியா கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். அதான் சொல்றேன், கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் மனுஷன் பாக்கியவான். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன். வானத்தை அண்ணாந்து பாருங்கள், நட்சத்திரங்களை என்ன பண்ணுவாரு, பெருக செய்வேன். ஈசாக்கு ஆசீர்வதிப்பாரு. 2 புத்திரர் 20 வருஷம் அண்ணன் கொடுத்தாரு. யாக்கோபை ஆசீர்வதித்தாரு, பெரிய கூட்டமா பெருகினாரு. யோசேப்பை ஆசீர்வதித்தாரு. அப்படிதானே நம்மையும் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 5 வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்க 5 வாசி. நம்பிக்கை வைத்து கொண்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். 6 சொல்லுகிறது, அந்த வேளையிலும் செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் மலர்ச்சியான இடங்களிலும் குடி இல்லாத ஒவ்வொரு நேரத்தில் தங்குவான். நான் சொன்னது பாருங்க, ஒண்ணு மனுஷனை நம்புகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் இதெல்லாம் வரும். 2வது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கை வைத்து கொண்டு பாக்கியவான். தண்ணீரான நாட்டப்பட்டதும் விடுகிறதும்
வருகிறது காணாமலும் இலை பச்சையா இருக்கிறதும் மழை இல்லாவிட்டாலும் வருத்தம் என்று வருத்தப்பட வேண்டிய வேலை இல்லை. தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார். ஆமென். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையை குறிச்சோ, உங்க குடும்பத்தை குறித்தோ, உங்களுடைய ஜீவனை குறித்த எதை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படலாம் சொன்னார். ஒண்ணு நீ கவலைப்படாது, எல்லாவற்றையும் குறித்து அவருடைய சமூகத்தில் வைக்கும் போது கர்த்தர் எல்லா நன்மையும் தந்து நடத்துவாராம். நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சு பண்ணலாம்.